அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள முதல் அதிகாரமான இல்வாழ்க்கையின் பொருள் மற்றும் அதன் குறள்களை காணலாம். திருக்குறள் பிரிவு அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் இல்வாழ்க்கை. அறநூற் பாகுபாட்டின்படி அறம், பொருள், இன்பம், வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதி பொருள் 4 முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இருவகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும் பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது. இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவறத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பேற்றையும் தருவதும் நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி. இல் வாழ்க்கையின் பொருள் ஒருவர் தன் மனைவியோடு கூடி இல்லத்தின் கண்ணிருந்து இன்பத்தோடு வாழும் அற வாழ்க்கையின் இன்றியமையாமையையும் சிறப்பையும் எடுத்து கூறுவது. குறள் எண் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: மனைவியோடு வாழ்பவன்தான் பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் என்னும் மூவர்க்கும் நல்ல வழியில் உதவுபவன். வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் இன்பம் பெற முதலில் மனதை அமைதிப்படுத்துவது நன்று. தொடரும் இல்வாழ்க்கை அதிகாரத்தின் அடுத்த குறள். நன்றி.